கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டிருக்கின்றது. தற்போது கிட்டத்தட்ட ஒரு 20 மாவட்டங்களுக்கு மேலாக இன்றைய தினம் தொடர் மழை பெய்து கொண்டிருக்கு. நீங்க இருக்கக்கூடிய மதுரையில் கூட காலையிலிருந்து மழை பெய்வதை பார்க்க முடியுது. இருந்தாலும் சென்னையில் பல்வேறு இடங்களில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் போகிற மாதிரியான சில காட்சியெல்லாம் பார்க்க முடிகிறது. பொதுமக்கள் நடக்கின்ற சாலைகள் முழுவதும் தண்ணீர் தேங்கி இருக்கின்ற ஒரு சூழலை பார்க்க முடியுது. இந்த சம்பவத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? வெள்ள நீர் என்பது அதற்கு வடிகால் அமைப்பது அரசாங்கத்தின் வேலை. வெள்ளம் வருவது இயற்கை சீற்றம். இப்போ எதிர்கட்சிகளுக்கு வேறு வேலையே இல்லை. அவன் என்ன சொல்கிறான், தண்ணி போல் தண்ணி அதிகமாக வீட்டுக்குள்ளே தண்ணி வருதுப்பா, வீட்டுக்குள்ளே குழாய் தண்ணி, குழாயை மூட முடியாமல் குழாய் சில நேரத்தில் அந்த திருகிற இது உடஞ்சி போயிடும். திரும்ப நம்ம அதை வாங்கிட்டு வர வரைக்கும் வீடு பூரா தண்ணி நினைஞ்சு போகுமா இல்லையா? வீடு பூரா தண்ணினா என்ன செய்ய? அது மாதிரி இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நேற்றைக்கு நள்ளிரவிலிருந்து தமிழ்நாட்டில் 35 மாவட்டங்களில் கடுமையான மழை பெஞ்சிட்டு. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் வரைக்கும் 35 மாவட்டங்களில் கனமழை நாளை மாலை வரும் தொடரும்ன்றாங்க. இதை எப்படி இவங்க எதிர்கட்சி சொல்கிறது? எடப்பாடி பழனிசாமி நம்ம அதிமேதாவி விஜய், அதிமேதாவி, அவன் சாதாரண இல்லை, அதிமேதாவி, போட்டோ ஷூட்டும் பண்ணேன். இவர் போட்டாவே ஒரு புகைப்படம் வீடியோவே எடுக்க மாட்டார். இவர் மக்கள்கிட்ட யதார்த்தமாக தான் இருப்பார். போட்டா புகைப்படம் வீடியோ தான் நீ விஜய்னு உலகத்துக்கு தெரிய கேனப்பேல கிறுக்குப்பேல. இவங்க ஒரு ஆள், இவங்க எல்லாம் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், மழை பெய்யுது, நேற்று நள்ளிரவுலேருந்து பெய்யுது, உனக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். மழை போயின்றதை வானிலை மையமும் இந்த தடவை முன்கூட்டியே அறிவிச்சிருச்சு, ஒரு திட்டமிட்டபடி அறிவிச்சிருச்சு. புயலாக மாறாது, ஆனால் மழை இருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, திமுக அமைச்சர்களை, துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலினை, முதலமைச்சரை மழையை நிறுத்தணுன்றாங்க. ஏதாவது வழி இருக்குமா? நிறைய ஆளர் சொல்லுங்கள், வழி இருக்குமா? ஏதாவது செய்ய முடியுமா? கேனப்பேல இன்றைக்கு செம்பரம்பாக்கு ஏரியில் இப்போ வரைக்கும் 713 கன அடி தண்ணி ஏறி இருக்கு. 713 அடி கன அடி தண்ணி ஏறி இருக்கு. அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறேன், சென்னையில் லைட்டாக தான் விட்டு விட்டு பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன சொல்கிறேன், இவங்களே லைட்டாக விட்டு விட்டு பெய்யுதான், அப்புறம் எப்படி ரோடு பூரா தண்ணி, கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டு சந்தையில் தண்ணி நிற்கிது? குப்பை, பிளாஸ்டிக்கு. பொதுமக்கள் தன் உணர்வையும் தன் தவறையும் உணரணும். நீங்கள் தண்ணி மிதந்து போகுது பாருங்கள். அதாவது தண்ணி ஒரு இடத்துல இருந்து கடத்திட்டு போகிற அளவுக்கு ஒரு பெரிய ஓட்டை வச்சுருப்பான். அந்த ஓட்டை அடைபட்டு போகுது. யார் அடைக்கிற ஓட்டைய? குப்பையை பூரா ரோட்டில் தானே போடுறான். இல்லைன்னு யாராவது மனசாட்சியோடு சொல்லுங்க. தண்ணி நேற்று நள்ளிரவுலேருந்து பேஞ்சிக்கிட்டு இருக்கு. தண்ணியை கடத்துறதுக்கான அனைத்து வேலைகளையும் பார்த்தாச்சு. 20 சென்டிமீட்டர் மழை பொழிந்தாலும் சென்னையில் தண்ணி நிற்காது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ நான் பார்த்த அளவில் மடிப்பாக்கம் கீழ்கட்டில் ருக்மணி சாலை, நமக்கு தெரிஞ்ச ரோடு தான். அந்த கீழ்காட் ருக்மணி சாலையில் எப்பொழுதுமே அது பள்ளப்பகுதி. ஒழுங்கான பிளாட் லேஅவுட் பாஸ் பண்ணியிருக்காங்களாங்க? நான் கேட்குறேன், இல்லை. அது எப்பொழுது மழை பொழிந்தாலும் அந்த பகுதி பள்ளத்துக்குள்ளே வீடு கட்டியிருக்கான் பூரா, இல்லையா அந்த ரோடு? ஆனாலும் சரி செய்யப்பட்டிருக்கு. மழை தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. மழை நின்றா தானே தண்ணி போனது தெரியும். மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது. அதே போன்று தான் கோயம்பேடு காய்கறி சந்தை, காய்கறியை மிச்ச காய்கறியை பூரா ரோட்டில் அதில் தான் போட்டு போயிருக்கோம். கழிவு காய்கறியை பூரா அடைச்சிக்கிறது. மாநகராட்சி உடனே துரிதமாக அந்த அடைப்பை எடுத்து விட்டு போயிட்டுருக்கு. தண்ணி போயிட்டு இருக்கும் போதே போகல, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு, இல்லையா? அது மாதிரி தான் வேளச்சேரி பள்ளிக்கரணை, அது ஒரு சதுப்பு நில பகுதி. சென்னையில் பள்ளிக்கரணை, வேளச்சேரி சதுப்பு நில பகுதி. அங்கே தண்ணி நிற்கும், சதுப்பு நிலம், அது நிற்கும். அதுக்கான வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கு மாநகராட்சி நிர்வாகம், பண்ணிக்கிட்டு இருக்கு. எங்களை பார்க்கல, என்ன உடனே உனக்கு மழை பெஞ்சோடனே 2 சப்பாத்தி சுட்டு கூட்டு உதயநிதி பார்க்கணுமா? 3500 கிலோமீட்டர்
உதயநிதி துணை முதல்வர் பயணம் பண்ணியிருக்காரு வெள்ளத்தில் மட்டும். வெள்ள நிவாரணம் பண்ணி திண்டிவனம் விழுப்புரம் இந்த பகுதியில் மட்டும் 3500 கிலோமீட்டர் சுற்றுப்பயணம் 2 நாளில் போயிருக்கார். மழை வெள்ளத்துக்குள்ள முதலமைச்சர் வைக்கத்தில் இருக்கிறார். உடனே திரும்பிட்டார். திரும்பி பணிகளை மேற்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. மழை வந்து வெள்ள பணிகள் போய்கிட்டு இருக்குது, வெள்ள தண்ணி வடிகால் போய்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே வந்து எடப்பாடி வேற உங்களுக்கு வேலையே இல்லையாடான்றேன். நீங்கள் என்ன செய்வீங்க முதலமைச்சராக இருந்தால்? விஜய் என்ன செய்வேன்? உன் வீட்டில் இருக்க தண்ணி உன் வீட்டுக்கு முன்னாடி தண்ணி கடத்து பார்ப்போம் போதா? கொரோனா காலத்திலேயே வந்து எல்லாரும் தனித்திருன்னு சொன்னாங்க. கொரோனா காலத்திலே நம்முடைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி அன்னைக்கு நம்முடைய தளபதி ஸ்டாலின் தான் ஒன்றிணைவோம் சொல்லி கொரோனா காலத்திலே மக்கள் பணியாற்றிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்பயே மக்கள் நிவாரண பணியை எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மாவட்ட செயலர் எம்எல்ஏ இருந்த சேப்பாக்கம் எம்எல்ஏ இருந்த அன்பழகன் கொரோனா நிவாரண பணி ஆற்றிய காரணத்தால் தான் இறந்தார். விஜய் வெளிநாட்டுக்கு பொண்டாட்டியோடு ஓடி போயிட்டார் இல்லையா? சம்பிரதாயத்துக்கு போய்தான் சம்பிரதாயம். நீ சம்பிரதாயத்துக்காக நடிக்கிற பணம் வாங்கிட்டு, சம்பிரதாயத்துக்காக நீ வந்து நடிக்கிற பணம் வாங்கிட்டு நடிக்கலை, மக்களுக்காக நிற்கிறாங்க, மக்களுக்காக போராடுற இயக்கம். நேற்று நேரம் வந்து பேசிக்கிட்டு இருக்க. ஏன் இப்போ வர வேண்டியதான்? நீ வா. சென்னையில் இந்த பழவந்தாங்கல் சுரங்கப்பாதை அடைபட்டு போயிருக்கு. தண்ணி வெளியேற்றத்துக்கான வேலையை மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக சென்று காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் கூடிய நகராட்சி மாநகராட்சி வண்டியெல்லாம் போயிடுச்சு இந்த பழவந்தாங்கல் பேருக்கு. அது மாதிரி தான் நேற்று முழுக்க தாம்பரம் முடிச்சூர் பகுதியில் ஒழுக்கமான முறையில் வீடு அப்ரூவல் இல்லாத பகுதி, அதெல்லாம் விரிவாக்க பகுதி. அங்கே நீர் போகிற வழித்தடத்தை எல்லாம் மறித்து வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. மக்கள் குடியேறிட்டான். அவனுக்கு ஓட்டுரிமையும் கொடுத்துட்டான், அவனுக்கு மின்சாரமும் கொடுத்துட்டான், ஆதார் அட்டையும் கொடுத்தாச்சு. அவனை வெளியேற்றினா நம்ம தான் வெளியேறக்கூடாதுன்னு போராடுறது நம்ம தான். கொடுத்தது யார்? 20 வருஷம் 25 வருஷமாக இருக்கான். தவறுகள் நடந்துருச்சு. ஆனால் இப்போ செய்ய வேண்டிய வேலையை திராவிட மாடல் அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. உடனடியாக டி நகர் பகுதியில், பனகல் பார்க் பகுதியில், மவுண்ட் ரோட்டில், அண்ணா சாலையில், ட்ரிபிளிகேன் பகுதியில் எல்லாம் தண்ணி வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் நள்ளிரவு விழுந்து மழை பெய்யுறது ஒத்துக்கிறணும். மழை தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்குது. விழுகு உடனே போக முடியாது. மழையை கட்டுறதுக்கான ஒரு வழிப்பாதை வச்சுருப்பான். அது பூரா குப்பை அடைச்சிருக்கு, பிளாஸ்டிக் வந்து அடைச்சிருக்கு, நெகிழி. அதையும் எடுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. மாநகராட்சி துரிதமாக இராணுவம் செய்ய முடியாத அளவுக்கு வேலையை துரிதமாக இராணுவம் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய பணி அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, துரிதமாக நடந்துக்கிட்டு இருக்கு. வாகன போக்குவரத்து எங்கேயுமே துண்டிக்கப்படலை. இதுவரைக்கும் வாகன போக்குவரத்து துண்டிக்கப்படலை. தண்ணி நிறைய இருந்தால் தான் துண்டிக்கப்படும். வேலைச்சேரியில் போயிட்டு இருக்காங்க. ஓஎம்ஆர் ரோட்டில் வண்டி போயிட்டு இருக்கு, துண்டிக்கப்படலை. ஈசிஆர் ரோடு போயிட்டு இருக்கு, அமைஞ்சிக்கிற ரோடு, அருண்பாக்கம், அண்ணா நகரில் ஃப்ரீயாக இருக்கு. அதனால் மழை பொழிந்த உடனேயே குற்றச்சாட்டு சொல்லணும்னு நினைக்கிறீங்க. குற்றச்சாட்டு சொல்லலாம், குற்றச்சாட்டு சொல்லக்கூடாதுன்னா ஆக்கப்பூர்வமாக சொல்லணும், அதிகாரப்பூர்வமாக சொல்லணும். மழை எப்படா பெய்ன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டு அந்த காலத்தில் கேட்பாங்க பாருங்க, மன்னவா மூவேளை மழை பொழிகிறதா? பொழிகிறது மன்னனே. மண்ணை வீட்டுக்குள்ளே இருந்து கேட்பேன், மன்னது வந்துருக்கிட்ட. அது மாதிரி இருக்காங்க அடிப்பொடி ஆளுகள். எதிர்கட்சி பணி ஆட்டணும், எதிரியாக ஆட்டக்கூடாது. நீ எதிரியாக பேசுகிறீங்க. எங்கே நாங்கள் சொல்கிறோம், இந்த இடத்துல தண்ணி நிற்கிது, இது நிற்கிது. ஏன் நிற்கிதுன்றதை சொல்லிட்டோம். குப்பை கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறி சந்தையில் நிற்கிது. பஸ் நிற்கிற இடத்துல இல்லை, பழைய பேருந்து இடத்துல கிடையாது, ஆம்னி பஸ் நிற்கிற இடத்துல கிடையாது. எங்கே தண்ணி நிற்கிது? காய்கறி மார்க்கெட்டு. காய்கறி மார்க்கெட்டு எப்படி நமக்கு தெரியாதா? அந்த பழசு அந்த இதான காய்கறிகளை பூரா போட்டு போயிடுவோம். அது பூரா ஹோட்டலில் போய் அடைச்சிருக்கு. இது இல்லைன்னு சொல்லுங்கள். இதுக்கு என்ன செய்ய முடியும்? உதயநிதி என்ன செய்ய முடியும்? நீங்கள் என்ன செய்கிறீங்க? உதயநிதியும் திராவிட மாடல் அரசு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்களும் வந்து குத்தி விடணும்னு நினைக்கிறீங்களா? ஏன் அதை வந்து போட்டா சுட்டு இல்லாமல் நம்ம விஜய் வர வேண்டிய விஜய் அப்பன்னு வர வேண்டியதானே? என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியல. அதில் மழை வெள்ள மணியை சிறப்பான முறையில் திராவிட மாடல் அரசு கையாளுது. இதில் எந்த தவறும் இல்லை. 35 மாவட்டத்தில் மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ செம்பரம்பாக்கம் ஏறிக்கிட்டு இருக்கு. தண்ணி ஏறிச்சாக்க மக்கள்கிட்ட இப்போ எச்சரிக்கை, முதல் எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. நாளைக்கு ரெட் அலர்ட்டு, ஆரஞ்சு அலர்ட்டு
35 மாவட்டத்துக்கு சொல்லியிருக்காங்க. துரிதமான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கும் வந்து பெரிய இந்த மழையினால் மக்கள் பெரிதாக பாதிக்கப்பட்டு அன்றாட வாழ்க்கை முடக்கப்பட்டு இல்லை, அன்றாட வாழ்க்கை கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. அந்த அளவுக்கு தான் சாலைகள் போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து துண்டிக்கப்படலை, விமான போக்குவரத்து துண்டிக்கப்படலை, சாலை போக்குவரத்து நடந்துக்கிட்டு இருக்குது. சென்னையில் முழுமையாக சாலை போக்குவரத்து இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இதை இந்த ஆட்சிக்கு எதிராக திட்டமிட்டு அவதூறு செய்ய வேண்டும். மழை வெள்ளத்தில் சரியாக பணியாற்றலை. இப்போ இதை பூரா நான் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவங்க வந்தாங்களாங்க, இந்த இடத்துக்கு பூரா நான் கூப்பிட்டு போகிறேன். நெய்யிலே அடைச்சதுனால தண்ணி நிற்குதா? அதுவும் அந்த பணியை நெய்யிலே அடைச்சிருச்சு, பொதுமக்களை குற்றம் சொல்லிட்டு அரசு தூங்கலை. தூங்காமல் முதலமைச்சர் ஸ்டாலினும் உதயநிதியும் அமைச்சரவையும் இன்றைக்கு வெள்ள நிவாரண பணியை துரிதமாக செயல்படுகிறார்கள், பாராட்டுவோம். இதுல முக்கியமான ஒரு கேள்வியை வந்து எதிர்கட்சி வைக்கிற 4000 கோடி என்னாச்சு? மழைநீர் வடிகால் பணியை வந்து முழுமையாக இன்னும் நிறைவேற்ற 4000 கோடியில் மிச்சம் இருக்குது. விஜயும் எடப்பாடி பழனிசாமி சீமானை வந்து வாங்கிட்டு போக சொல்லுங்கள் வீட்டுக்கு செலவுக்கு. கேனப்பா 4000 கோடியை படிப்படியாக எல்லா சென்னையில் இருக்கிற மக்களுக்கு முழுக்க அந்த பகுதியில் செலவு பண்ண சொல்லி அதுக்கான வெள்ளை அறிக்கை கொடுக்கறதுக்கு முதலமைச்சர் தயாராக இருக்காரு. வெள்ளை அறிக்கை கேட்பதற்கு நீங்கள் தயாரா? அதான் செய்ய போய் தானே மழை நிற்காமல் போயிட்டு இருக்கு. 4000 கோடி செலவு செய்யாட்டா எப்படி இவ்வளவு திட்டமிட்ட பணி நடந்திருக்கும்? திட்டமிட்ட பணியை திராவிட மாடல் அரசு செய்த காரணத்தால் தான் அங்கே இந்த மலைக்கெல்லாம் நேரம் சென்னையே மிதந்திருக்கும். சென்னை மிதக்காமல் இன்றைக்கு சென்னை மாமூல் நிலைமையில் இருப்பதற்கு காரணம் 4000 கோடியை திராவிட மாடல் அரசு முறையாக செலவு செய்துதான். உங்களை மாதிரி எடப்பாடி பழனிசாமி மாதிரி கிணத்த காணாண்டு வடிவில் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி நீங்களாம் ரோடு போடாமையே எடுத்தாளுங்க இல்லையா? உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்த உடனேயே சிபிஐ விசாரிக்க வேண்டாம்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு ஓடி ஒளிந்தவர் எடப்பாடி பழனிசாமி, திராவிட மாடல் அரசு அல்ல. ரோடே போடாம பணத்தை எடுத்த ஆளுங்க. உங்க சம்பந்தக்காரருக்கு எடப்பாடி சம்பந்தக்காரருக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது எவ்வளவு முறைகேடுகள், இந்த முறைகேடுகள் குறித்து சிபிஐ விசாரணைக்கு ஒளிந்தது பயந்தது யார்? அதனால குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்ற புலவர்கள் இவர்கள்லாம். இந்த புலவர்கள் பேச்சு எடுபடாது. மக்களுக்கான பணியை திராவிட மாடல் அரசு, நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் செய்கிறாங்க. செய்கிறத பாராட்டுவோம், செய்யாட்டா சுட்டி காட்டுவோம். சுட்டி காட்டுவதை சுட்டி காட்ட வேண்டும், பாராட்டுவதை பாராட்ட வேண்டும். அப்போதான் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க சிறப்பாக பணியாற்றுவாங்க. அதனால் சென்னை மக்களாலும் சரி தமிழ்நாட்டு மக்களாலும் இன்றைக்கு பாராட்டப்படுகின்ற வெள்ள நிவாரண பணியை துரிதமாக செயல்படுத்துகின்ற திராவிட மாடல் அரசையும் மாண்புமிகு முதலமைச்சர்களையும் துணை முதல்வர்களையும் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பாராட்டுகின்றேன். உங்கள் பணிக்கு என்றைக்கும் துணை நிற்போம். நன்றி சார். நன்றி.